ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி சிலபஸில் தேர்ட் யூனிட்டில் வரக்கூடிய ஒரு டாபிக் தான். என்ன அப்படின்னா ஏ டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரி. இது எழுதுனது யார் அப்படின்னா பிபி ஷெல்லி. ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம ஷார்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு பொயட்ரின்றது எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரே கான்செப்டை மையமாக வச்சு தான் இதை சொல்லியிருக்காங்க. அதுவும் நம்ம பிபி ஷெல்லியோட ஃப்ரெண்டுக்கு ஆப்போசிட், அதாவது அவர் ஒத்துக்க மாட்டார், பொயட்ரின்றது வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் இல்லை, அது பொயட்ரின்றது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் பண்ணியிருப்பார். யாருன்னா பிபி ஷெல்லி டிஃபென்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதுதான் இந்த ஃபுல் டாப்பிக்குமே அதுதான் ஃபோக்கஸ்டாக இருந்திருக்கு. சரி, நம்ம உள்ளே போகலாம் டாபிக்குள்ளே. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பொயட்ரி ரைட்டிங் ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரில் கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஃபஸ்ட்டு விஷயம், இப்படி தான் நீங்கள் போயம் எழுதணும் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்ல வர கிடையாது. அவர் சொல்ல வர ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரீடருக்காகவும் சரி, இல்லை பொயட்ரஸ் அவங்களுக்காகவும் சரி, ஒரு பொயட்ரின்றது இப்படி தான் இருக்கும் அப்படின்றத தெளிவுபடுத்துகிறாரு. சரிங்களா? ஸோ இதில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பொயட்ரிஸோட ஏஜஸை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஏஜஸை பற்றி சொல்லும் போது ஷெல்லியோட ஃப்ரெண்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் லவ் பீகாக் அவங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போயம்ன்றது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமு, அதுக்காக நீங்கள் என்ன பண்ணாதீங்க அப்படின்னா தனியாக டைம் ஒதுக்காதீங்க. ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய அந்த போயட்ஸ் ஏஜிஸ்ட் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதுக்கு வேல்யூ இருக்குது அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு மட்டும்தான் அதிகப்படியான வேல்யூ இருந்துட்டுருக்கு. அதுக்கு அந்த பீரியடில் எதுக்கு வேல்யூவே கிடையாது அப்படின்னா போயட்ஸுக்கும் சரி போயட்ரிக்கும் சரி, இந்த ரெண்டுத்துக்குமே அந்த வேல்யூன்றது இங்கே கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏன் நீங்கள் போய்ட்ரி எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்ற கொஷினை யார் ரைஸ் பண்ணுறதுன்னா தாமஸ் லவ் பீகாக் ஷெல்லி கிட்ட ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, தயவு செஞ்சு போய்ட்ரி எழுதாதீங்க, அதை விட்டுட்டு வேறு வேலை பாருங்கள் அப்படின்ற விஷயம் மாதிரி அவர் சொல்லிடுறாரு. ஸோ இதுக்கு நம்மளுடைய ஷெல்லி ரீப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, போயம்ன்றது ஒரு ரீசனிங்கான ஒரு விஷயமா இருக்கு. அந்த போயம்ன்றது சாதாரணமாக எழுத முடியாது. அது ஒரு ரீசனை வச்சு மட்டும்தான் ஒரு போயம் எழுதுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜினேஷன்ன்றது இருந்துட்டு இருக்கும். அதாவது ப்ரெசென்ட்டில் நடக்க முடியாத ஒரு விஷயத்த ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரி டிஃபைன் பண்ணி இமேஜினேஷன் பண்ணி யாரால மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொயட்ஸால் மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த சயின்ஸ் அப்படின்றதெல்லாம் அது எதுக்காக பயன்படுது அப்படின்னா ப்ரூஃப் பண்றதுக்காக மட்டும்தான் பயன்படுமே வழிய. ஆனால் அந்த போயம்ன்றது எதுக்காக பயன்படுதுன்னா இமேஜினேஷன், நீங்க அதை உருவாக்குறீங்க இல்லையா, அந்த சயின்ஸ் டெக்னாலஜி உருவாக்குறீங்க இல்லையா, அதுக்கான இமேஜினேஷனாவா எது இருக்கு அப்படின்னா இந்த போயம் தான் இருந்துட்டு இருக்கு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இமேஜினேஷனை கிரியேட் பண்ணும் போது அதுக்கான சொல்யூஷனையும் எது கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த பொயட்ஸால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத அவர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு போயம் எழுதுறாங்க அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் லாங்குவேஜ், அதாவது அவங்க கிட்ட இருக்கிற லாங்குவேஜ், அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் மட்டும் இல்லாம அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் கலந்து அவங்களுடைய இமேஜினேஷனும் கலந்து தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு போயட்ஸும் எழுதிட்டு இருப்பாங்க. அதனால நீங்க அதை பத்தி எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி போயட்ஸ் ஆர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ப்ராஃபிட் அப்படின்னா என்னன்னா, எதிர்காலத்தை கழிக்கிறவங்களா யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த போயட்ஸ் எல்லாருமே இருந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட இமேஜினேஷன் மூலமா என்ன பண்றாங்கன்னா எதிர்காலம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு ட்ரீம் வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால அவங்க இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசம்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. எப்பயுமே இந்த போயட்ஸ் எல்லாத்தையுமே எது சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் மேட்டர். அவங்க போயட்ஸ் ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா பர்மனண்டான விஷயத்த மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர அது பர்மனன்ட் இல்லாத ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னத்த சொல்றாங்கன்னா டாஸ்க் ஆஃப் போயட்ஸ், அதாவது ஒரு போயட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டாஸ்க், அவங்க எதை அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஷெல்லி சொல்றாரு. என்னன்னா, ஒரு போயட்ஸ்ன்றவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா லைக் தட் இஸ் அ மிரர் மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல என்ன நடக்குதோ அது அங்க இருக்கக்கூடிய அந்த பியூட்டினஸை மட்டும்தான் எடுத்துப்பாங்க. அதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தேவையில்லாத விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் இது எல்லாத்தையுமே சொல்லுவாங்களே தவிர அதை எல்லாத்தையுமே ஒதுக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. பியூட்டி, அதாவது பியூட்டி அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எல்லாத்தவமே பரவி இருக்கு. அந்த பரவி இருக்கிற விஷயத்த மக்களிடையே எல்லாருக்கும் சொல்றவங்க யாரா இருக்காங்க அப்படின்னா போய்ட்ஸாக மட்டும்தான் இருக்காங்க. அதாவது வரிகள் எழுதுறாங்க இல்லையா, பாடல்கள். ஸோ அவங்க மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு.
பொயட்ரி அப்படின்னு எடுத்தாவே அது வந்து ஒரு அழகு தான், அது யாராலையும் அதுக்காகவும் யாரும் அதை நான் விட்டு தர மாட்டேன், அதை மாற்றவும் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அது வந்து ஒரு மொராலிட்டியத்தனமாக இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஃபைனலைஸாக என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொயட்ஸ்ன்றவங்க யார் அப்படின்னா அன்நாலேஜ்டு லெஜிஸ்லேட்டர்ஸ். அதாவது என்னன்னா, அவங்களுக்கு பொயட் அப்படின்றவங்கள வந்து நம்ம கணக்கிடவே முடியாது, அவங்ககிட்ட இவ்வளோதான் நாலேஜ் இருக்கும், இவ்வளோ நாலேஜ் இல்லை அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம கணக்கிடவே முடியாது. அதான் அவங்க சொல்கிறாங்க அன்நாலேஜ்டு லெஜிஸ்லேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு புதையல் மாதிரி, அவங்க ஒரு பசில் மாதிரி, அவங்களுக்குள்ள எல்லாமே இருந்துட்டு இருக்கும், நமக்கு தேவைன்றதை அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபைனலாக என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொயட்ஸ் ஆர் எதுக்கூட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா காடு கூட வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஏன்னா இந்த இமேஜினேஷனை உருவாக்குறவங்களும் அவங்களா இருக்கிற பட்சத்தில் அவங்க ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு காட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஃபென்ஸ் ஆஃப் பொயட்ரியை வந்து முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய இன்னொரு சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து டாபிக்ஸுமே வந்து மோஸ்ட்லி அதில் தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். எல்லாரும் போய் அதை ஃபாலோ பண்ணிக்காங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.